தந்தை, மகன், தூய ஆவியார் 3 வெவ்வேறு ஆட்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரே சமத்துவமும் ஒரே ஆற்றலும் ஒரே வல்லமையும் பொருந்தியவர்களாக கடவுள் தன்மையில் நிலைத்து நிற்கிறார்கள். குடும்பத்திலே நாம் எப்படி பார்க்கிறோம்? ஒரு கணவன், ஒரு மனைவி, அவர்களது பிள்ளைகள் என்ற நிலையிலே எல்லோரும் வெவ்வேறு ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இணைவதுதான் ஒரு அன்பான குடும்பமாக இருக்கிறது. ஒரு தந்தையோ ஒரு தாயோ தனது குழந்தையை பார்த்து, நானும் உன்னை விட பெரியவர் என்று வயதளவில் தான் சொல்ல முடியுமே ஒழிய, நாங்கள் பெரியவர்கள் என்று குழந்தைகளை ஆட்சி செலுத்தி அடக்கி ஆள முடியாது. மாறாக அந்த குழந்தைகளும் ஒரு சம பங்கு உறுப்பினர்களாக அந்த குடும்பத்திலே ஏற்கப்படும் பொழுது அந்த குடும்பம் அன்பின் சமூகமாகிறது. தந்தை இல்லாமல் தாய் இல்லை, தாய் இல்லாமல் தந்தை இல்லை, அவர்கள் இல்லாமல் அவர்களது அன்பினால் உருவாகும் குடும்பம்